துலாம் ராசிக்காரர்கள் இந்த மறைமுக எதிரிகளால பாதிக்கப்படுவாங்களா? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் மறைமுக எதிரிகள் இவங்களை பாதிப்பை ஏற்படுத்துவாங்களா? துலாம் ராசிக்காரர்களுக்கு தொந்தரவை கொடுப்பாங்களா? துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தை தான் அவங்களால கொடுக்க முடியுமே தவிர துலாம் ராசிக்காரர்களை கெடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலாம் ராசியில தான் அந்த நீதி தேவதை உட்கார்ந்துருக்கு. நீங்க எவ்வளவுதான் தர்மத்தை அசைச்சு பார்த்தாலும், எவ்வளவுதான் துலாம் ராசிக்காரர்களை நீங்கள் ஏளனம் செய்தாலும், ஏமாற்ற நினைத்தாலும், துரோகம் செய்தாலும், பழிவாங்க நினைத்தாலும், மறைமுகமாக எல்லா சூழ்ச்சிகளாலும் திட்டம் போட்டா கூட கட்டத்துல அங்க சனி பகவான் நங்கூரம் போட்டு நச்சுன்னு உட்கார்ந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சநாதனாக. ஆக தர்மத்தோட வாழ்வை சூது எவ்வளவு கவுனாலும் இறுதியில நீதி தான் வெல்லுங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள் நிச்சயமா புரிஞ்சுக்குருவாங்க. துலாம் ராசிக்காரர்கள் மறைமுக எதிரிகளை நிச்சயமாக வெல்வார்கள். ஆனா அந்த ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோரையும் ஒரு தட்டுல சமமா வைக்க முடியாது அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரர்கள் அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லோரையும் ஒரு நிலையில அனுசரிச்சு போகக்கூடிய எல்லார்ட்டையும் ஒரு விதமான குணம் இருக்கு, எல்லார்ட்டையும் விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணங்களை துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையாக பாவிக்க கூடாதுங்கிற ஒரு ஞானத்தை மறைமுக எதிரிகளால துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள். யார எங்க எதை எப்படி எவ்விடத்தில் வைக்க வேண்டுமோ அதை வைக்க தெரியாத துலாம் ராசிக்காரர்கள் யார எங்க எப்படி எங்க வைக்கணுமோ அந்த ஞானத்தை மறைமுக எதிரிகளால துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிரிகள் கெடுக்க முடியாது, மாறா இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்க முடியும். அதை துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டாங்கன்னா வாழ்க்கையில எப்பயுமே எதிரி தொந்தரவு இல்லாம நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். ஆனாலும் துலாம் ராசிக்காரர்களை மறைமுக எதிரிகள் சில நாட்கள் போராட விட்டுருவாங்க. ஏன்னா ராசியாதிபதி சுக்கிரன் பலவீனப்பட்டு சுய ஜாதக அமைப்புல ராகு கேது தொடர்புகளோடு இருந்து செயல்பாடு பண்ணும் பொழுது இந்த சமநிலையை விரும்பக்கூடிய துலாம் ராசியினுடைய மனசு சமநிலை இல்லாம அப்படியே தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழல்ல ராகு கேதுவினுடைய தசா புத்தி அந்தார காலங்கள்ல அது சில நாட்கள் இருந்தாலும் கூட இவங்களை படாத பாடுபடுத்தும். அந்த காலகட்டங்கள்ல தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான இறை வழிபாடு தேவை. நாங்கள் துலாம் ராசிக்கு சுக்கிரனுடைய அம்சம் பெற்றதுனால அந்த வெள்ளிக்கிழமையில ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு துலாம் ராசிக்கு ரொம்ப சிறந்தது. இதை லக்னத்தின் அடிப்படையில் தேர்வு பண்ணும் பொழுது பார்ட் 2 வீடியோவில் இன்னமும் நிறைய சூட்சும பரிகாரங்களை எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்கலாம்.